இந்த வீடியோவில் 6th தமிழ் இயல் 1 ஒரு டெஸ்ட் பார்த்துடலாம். நான் எப்படி கொஷின்ஸ் எடுத்திருக்கேன்னா, இதுக்கு மேலே கொஷின்ஸே இல்லைன்ற அளவுக்கு லைன் பை லைனாக கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது இப்போது ஒரு இயல் படிக்கிறீங்கன்னா அது ஃபுல்லாக நீட்டாக நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெஸ்ட் வீடியோஸை போட்டு பார்த்து ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஞாபகம் இருக்கும், மறந்தே போகாது. ஸோ ஓகே, கொஷின்ஸ் பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழெங்கள் என்னும் பாடலை எழுதியவர் பாரதிதாசன். நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். புரட்சி கவி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். இன்பத்தமிழ் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? பாரதிதாசன் கவிதைகள். இன்பத்தமிழ் என்னும் பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் தமிழ். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்னும் பாடலை எழுதியவர் யார்? காசி ஆனந்தன். ஊழி என்ற சொல்லின் பொருள் என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. ஆழி என்ற சொல்லின் பொருள் என்ன? கடல் கோள். மேதினி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் உலகம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் என்னென்ன? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி பாடல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8. தமிழ் கும்மி பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கனிச்சாறு. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, கடைசி எழுத்து ஒன்றி வருவது ஏபு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்னும் பாடலை எழுதியவர் யார்? வாணிதாசன். உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். இது முக்கியமான கொஷினு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் மகாகவி பாரதியார் தான். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, ஏ, ஔ, நா, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன? ட, ய, ழ. டயலாமோ அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடஞ்சொலி எழுத்துக்கள்னாலே ட, ய, ழ. தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் நூல் எது? தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற வரிகளிடம் பெற்ற நூல் தொல்காப்பியம். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஷினு. தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் நூல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினை ஆயின் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டம். இந்த மாதிரி மேற்கோள் காட்டி வந்துச்சுன்னா அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஷினு. தமிழன் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் நூல் எது? அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் அப்படின்ற ஒரு வரி கொடுத்துருப்பாங்க மேற்கோளா. அக்ரிணை பிரித்து எழுதுக. அள் கூட்டல் திணை. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்.
பூவை எத்தனை நிலைகளாக தமிழ் மொழி பெயரிட்டுள்ளது? ஆன்சர் 7. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு 7 நிலைகள். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது? ஆன்சர் மொழி. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல்? ஆன்சர் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல்? கார் 40. இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸு. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல்? பதிற்று 10. கோச்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் நற்றிணை. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி என்ற பாடலை பாடியவர் ஔவையார். இது கேட்டிருக்காங்க. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகளை பாடியவர் யார்? கபிலர் திருவள்ளுவ மாலையில் பாடியிருக்காரு. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை கூறிய அறிவியல் அறிஞர் யார்? ஆன்சர் கலீலியோ. இது மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக கேட்டிருக்காங்க. கரும்பு நாணல்னா தோகை, பனை தென்னை ஓலை, கமுகு கூந்தல், அகத்தி பசலை முருங்கை கீரை. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம். வேளாண்மை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை, திருக்குறள். மீன் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. இது நீங்கள் குறுங்கொகை அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொகைக்குள்ளே மீன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? பெரும்பானாற்று படை. மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெல், வரகு, தாள், அருகு, கோரை, புல், சப்பாத்திக்களி, தாழை, மடல், ஆல், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் இலை, மல்லி, தழை. குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. உழவர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. கோடை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் அகநானூறு. இப்போ கோடை காலத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கணும், அகத்திலே வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அகநானூறு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எத்தனை? அரை மாத்திரை. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு எத்தனை? அரை மாத்திரை. அரசு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? திருக்குறள். வெள்ளம் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? பதிற்று 10. பாம்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. குறுங்கொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொகைக்குள்ளே பாம்பு இருக்கும். மீன் முன்னாடி மீன் பார்த்தோம், இப்போ பாம்பு. குறுந்தொகை பாம்பு, மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வழியில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாவர்? முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி, இஸ்ரோவின் தலைவர் கை சிவன். இவங்கெல்லாம் தமிழ் வழியில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள்.
முதலை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. மறுபடியும் மீன் பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ முதலை பார்க்குறோம். மருந்து என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு, திருக்குறள். முடி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? இப்போ முடி அப்படின்னா ஒரு செயலை முடி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு வினை தானே. அப்போ தொல்காப்பியம் வினையியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? செல்னா இப்போ போ, வெளியே போ அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்போ வெளினா புறம் அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ தொல்காப்பியம் புறத்திணையியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புகழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம் வேற்றுமையியல். இப்போ புகழ், ஒருத்தவங்களை புகழ்கிறோம் ஒருத்தவங்களை புகழலை அப்படின்னா நம்ம வேற்றுமை காட்டுறோம் தானே அர்த்தம். அப்படின்னா தொல்காப்பியம் வேற்றுமையியல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒழி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம் கிளவியாக்கம். இப்போ வயசான பாட்டிங்கெல்லாம் அவங்க சொல் பேச்சு கேட்கலன்னா எப்படியோ கேட்டு ஒழி அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம் கிளவியாக்கம். ஸோ அவ்வளோதான், இயல் 1ல் இருக்க எல்லா கொஷின்ஸையுமே பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் வீடியோஸை சேவ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து ரீகால் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிசிக்கு படிக்கும்போது. அப்புறம் டிஎன்பிசி ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் அடுத்தடுத்த இயலில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸையும் எடுத்து நான் டெஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.